ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஏர்ட்ராய்டு அப்ளிகேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலை வந்து ரிமோட் செய்யக்கூடிய அப்ளிகேஷனு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரூட் பண்ணாமலே நம்மளால் வந்து நம்ம ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ அல்லது அப்ளிகேஷனோ நம்மளால் வந்து நம்ம லேபுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நம்ம லேபில் வந்து ஏபிகே ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த வசதி இந்த அப்ளிகேஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம லேப்லேயே நம்மளால் வந்து கேமராவை வந்து எடுக்க முடியும். அதாவது நம்ம மொபைல் கேமரா வந்து நம்ம லேபில் வச்சு எடுக்க முடியும். இதுக்கு வந்து ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரூட் பண்ணாமலே இதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏர்ட்ராய்டு வந்து நிறைய வசதிகள் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. மேலே பாருங்கள், இந்த ஒரு ஏர்ட்ராய்டு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நான் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் தான் வரும். மேலே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு, கீழே வந்து பாஸ்வேர்டு. இப்போ வந்து இது வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் ஓகே, ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கீழே பாருங்கள், சிக்ன் அப்னு இருக்குது. லாஸ்ட்டில் பாருங்கள், கீழே ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிக்ன் அப்பை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது கீழே வந்து மறுபடியும் அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு. கீழே வந்து நிக் நேம், உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். டிஸ்பிளேயில் காட்டுற பேர் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து சிக்ன் அப்னு கொடுத்தீங்கன்னா போதும், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இதுதான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுத்து சிக்னின் கொடுக்கணும். ஒரு நிமிஷம், நான் பாஸ்வேர்டு நானும் கொடுத்துக்கிறேன். 2 ஸ்க்ரீனு சரியா. இதில் பாருங்கள், இந்த மேலே இருக்குது பாருங்கள், ஓப்பன் வெப் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த வெப் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு வந்து என்டர் பண்ணுங்கள். சரியா. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் கோட் கிடைக்கும். நான் அதை வேணால் காட்டுறேன் பாருங்கள். இந்த HTTP web airtroid.com பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். நான் பாருங்கள், கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஒரு நிமிஷம். இதில் வந்து 2 வழி இருக்குது நம்மளுடைய இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து சிக்னின், அதாவது நம்ம இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம சிக்னின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, அது இல்லாத இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஸ்கேனர் கோடு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனர் ஆகும். அப்புறம் வந்து கீழே பாருங்கள், சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கனெக்டிங் ஆகுது. இப்போ வந்து என்னோடய லேபும் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து என்னது வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. நான் வேணால் கேமராவில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கனெக்ட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரத்தில் கனெக்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு டெமோ கேமராவும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எதுவுமே பாஸ்வேர்டு போடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும். கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு தான் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்னோடது மொபைல் டேட்டாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே. இதில் பாருங்கள், இதில் இருக்கிறதுல என்ன சிறப்புனா வந்து நம்ம மொபைலை ரூட் பண்ணாமலே நம்மளால் வந்து கேமரா கூட எடுக்க முடியும். நம்ம மொபைலில் எடுக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸை வந்து நம்மளோட லேபில் வந்து பார்க்க முடியும் ரூட் பண்ணாமலே. அடுத்து ஒன்றுன்னா அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம லேபில் ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். ஒரு மேலே இருக்குது பாருங்கள், இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது ஏபிகே ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ப்ளே ஸ்டோரில். நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் இப்படியும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனால் வந்து டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து எதுவும் நெட் கனெக்ஷனும் எதுவும் இப்போ நீங்கள் சில பேர் வந்து ஒய்ஃபைல வந்து உபயோகப்படுத்துவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான அப்ளிகேஷனு, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுறதா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனு. அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். சரியா. உங்கள் மொபைல் நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த மொபைலில் என்ன ஸ்க்ரீன் தெரியுதோ அதை வந்து நீங்கள் லேப்லையும் பார்க்க முடியும். அந்த வசதியும் இருக்குது. நீங்கள் ரூட் பண்ணாமலும் வந்து நிறையா பண்ண முடியும். பாருங்கள், இப்போ என் மொபைலோட அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஃபோட்டோஸ் வேணால் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம், அப்ளிகேஷன் வேணால் அப்ளிகேஷன் பார்த்துக்கலாம், மெசேஜ் பார்த்துக்கலாம், எல்லா வசதியுமே இருக்குது. என்ன ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியாது, அவ்வளோதான். வேறு எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். பாருங்கள், எத்தனை % பேட்டரியோட இருக்குங்கிறத காட்டும். ஃபுல் டீட்டெயில் பாருங்கள், 27 இருக்குது பாருங்கள். டவரேஜ் எல்லாமே அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம மொபைலோட அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணுறது வந்து மேலே பாருங்கள். இப்போ நான் மவுஸ் கொண்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள், இதான் ஆஃப் பண்ணுறது. இந்த இடத்துல தான் லாகின்னு வரும்.
அதே மாதிரி இப்போ நம்ம மொபைலுக்கு ஏதாவது மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த மெசேஜ் இதில் காட்டும். அதே மாதிரி கால் வருதுன்னு வச்சுங்களேன், கால் வர்றதையும் காட்டும். நம்மளுடைய பிசியில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்ளிகேஷன். இது மட்டும் இந்த அப்ளிகேஷனோட சிறப்பு கிடையாது. இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆன்டிவைரஸும் இருக்குது, அதாவது மொபைல் பூஸ்டரும் இருக்குது. நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சில சில தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் இருக்குது. தேவையில்லாத அப்ளிகேஷனில் வந்து டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மொபைலில் இருக்க தேவையில்லாத ஃபைல்லாம் வந்து டெலீட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் வந்து காணாமல் போயிட்டு எடுக்கவும் முடியும். அந்த வசதி இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்குது. அதாவது நீங்கள் எந்த இடத்துல அந்த மொபைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதில் இருக்க தேவையில்லாதெல்லாம் நம்மளால் வந்து டெலீட் பண்ணவும் முடியும். நமக்கு வேணுங்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கவும் முடியும். நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனு. இது மட்டும் இல்லை, ஹாட்ஸ்பாட்டு, அதாவது நம்ம மொபைலோட டேட்டா வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். மொபைல்லே அந்த வசதி இருக்குது. பக்கத்தில் இருக்குது பாருங்கள் டீத்தரிங், அது வந்து இன்னமும் பெஸ்ட்டு. நம்மளோட ப்ளூடூத் மூலமாக நம்மளுடைய நெட்டை வந்து ஷேர் பண்ணுறது. இந்த பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள், செட்டப் போர்ட்டபிள் எனபிள். அதை எனபிள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாஸ்வேர்டையும் இதையே அடித்தாலே போதும், நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் உதாரணத்துக்கு வேணால் நான் என்னோடய கேமராவோட ஆன் பண்ணி காட்டுறேன். ஏர்ட்ராய்டு நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனு. 1 2 கிடையாது. பாருங்கள் ஏர்ட்ராய்டுன்னு இப்போ காட்டும் பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், மைசலூன் 3க்கு கீழே பாருங்கள் ஏர்ட்ராய்டு ஏபி. இதுதான் நிறைய வசதி கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஹாட்ஸ்பாட் பண்ணிக்க முடியும். அதாவது மொபைல் டேட்டாவும் சரி, ஒய்ஃபையும் சரி, உங்களால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்ததில் என்ன இருக்குன்னா சொல்லிட்டா, இதில் வந்து நம்ம மொபைலில் இருக்க என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதை வந்து நம்ம லேப்லேயும் தெரிய வச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும். ஃபைல் ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமானது. இந்த இதில் அப்ளிகேஷனில் நிறைய வசதிகள் இருக்குது, நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிங்க. சரி, இது வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து ப்ளே ஸ்டோரில் காட்டுறேன் பாருங்கள். ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து ஏர்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் தேவை கிடையாது, நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, இதுதான் அப்ளிகேஷனு. உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறது மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் அதை கேமராலே காட்டிடுறேன் உங்களுக்கு ஸ்பெல்லிங்கை, ஏன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். பார்த்துங்க ஸ்பெல்லிங்கு webairdroid.com. இதுதான் நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன். ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன்.